ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் எது எவை சமூக நீதியை மேம்படுத்துகிறது? ஆன்சர் வந்து பொருளாதார சம வாய்ப்பு, வேலை பகிர்வில் சம வாய்ப்பு, கல்வியில் சம வாய்ப்பு. ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அப்படிங்கிறதான். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 2007. நெக்ஸ்ட்டு யூனிசெஃப். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்துக்கான உதவி. ரெண்டாவது எஸ்ஐடிஏ. ஆன்சர் வந்து பல்வகை மருத்துவ சிகிச்சைக்கு உதவி. மூணாவது ஓடிஏ. ஆன்சர் வந்து குடும்ப நலத்திட்டம். நாலாவது டிஏஎன்ஐடிஏ. ஆன்சர் வந்து குருட்டுத்தன்மை கவுன்சிலுக்கான தேசிய திட்டம். நெக்ஸ்ட்டு கூற்று மற்றும் காரணம் வகை. கூற்று ஏ, பொது வழங்கல் முறையின் கீழ் தமிழ்நாடு அரசு அதன் ஒரு நலத்திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய உணவு பண்டங்களை மலிவு விலையில் வழங்குகிறது. காரணம் ஆர், இந்திய உணவு பொருளாதார கொள்கையினுடைய அடிப்படையில் வறுமையை ஒழிக்கும் நோக்கோடு அத்தியாவசிய பண்டங்கள் வழங்கப்படுகிறது. ஏ மற்றும் ஆர் இவை இரண்டும் சரியானது. மேலும் ஏ கூற்றுக்கான விளக்கம், ஆர் என்பது சரியானது. நெக்ஸ்ட்டு டேஷ் என்பது காலப்போக்கில் ஏற்படும் புதிய பண்பாட்டு முன் உதாரணங்களினுடைய வெளிச்சத்தில் பண்பாட்டின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்களையும் விதிமுறைகளையும் மறுவடிவமைத்தல் அல்லது சீர்திருத்தம் செய்தல் என்பதாகும். ஆன்சர் வந்து சமூக சீர்திருத்தங்கள். கீழ்கண்டவற்றில் 1968 ஜனவரி 23 தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது? ஆன்சர் வந்து இருமொழி கொள்கை. நீதி கட்சி அரசாங்கத்தினுடைய சட்ட சாதனைகள். ஆன்சர் வந்து தேர்தலில் போட்டியிட பெண்கள் அனுமதிக்கப்பட்டனர். 1925 மெட்ராஸ் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. ராஜாஜியால் வழிநடத்தப்பட்ட உப்பு சத்தியாகிரக வழியை வரிசைப்படுத்துக. ஆன்சர் வந்து ஏடிசிபி. ஃபஸ்ட்டு வந்து திருச்சி, அதுக்கப்புறம் தஞ்சாவூர், அதுக்கப்புறம் கும்பகோணம், அதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டி. தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து கல் உண்ணுதல். உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. இதனோட பொருள் கூறுக. செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பலை செய்யாத பேதைமை. இது பேதையரினுடைய ஒழுக்கமாகும். நெக்ஸ்ட்டு திரையிடும் மணலினும் பலரே உரைசல மலதலை உலகமாண்டு கழிந்தோரே என்ற வாழ்க்கையினுடைய நிலையாமை தன்மை எடுத்துரைக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் வந்து மதுரை காஞ்சி. கீழ்கண்டவற்றில் சிம்ம விஷ்ணுவிற்கு தொடர்பில்லாத பட்டயத்தை தேர்ந்தெடுக்கும். ஆன்சர் வந்து சின்னமனூர் பட்டயம். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வகுப்பு வாதத்துக்கு பின்வருவனவற்றில் எது முதன்மை காரணமாக அமைந்தது? ஆன்சர் வந்து பிரித்தாளும் கொள்கை. ஒன்றுபட்ட இந்தியாவானது சிறியதாக இருந்தாலும் ஒழுங்கற்ற குழப்பமான மற்றும் பலவீனமான பெரிய இந்தியாவை விட சிறந்ததாகும். இதை சொன்னவர் யார்? ஆன்சர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். பின் வருவனவற்றில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்றுகள் எது? பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டின் தலைவர் WC பானர்ஜி. கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 மட்டும். நெக்ஸ்ட்டு பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். ஃபஸ்ட்டு வந்து VM தண்டேகர் மற்றும் என்ரத் குழு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்டவாலா குழு. அதுக்கப்புறம் வந்து டெண்டுல்கர் குழு. அதுக்கப்புறம் வந்து C ரங்கராஜன் குழு. தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 பின்வருவனவற்றில் எது உண்மை? கொள்கையினுடைய உடனடி நோக்கம் என்பது சுகாதார உள்கட்டமைப்பு மற்றும் சுகாதார பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாகும். நடுத்தர கால நோக்கம் 2010 கருவுறுதல் விகிதத்தை மாற்று நிலையளவு குறைப்பது. அது ரெண்டுமே வந்து உண்மையானது. கீழ்கண்டவர்களில் யார் நித்தி ஆயோக்கினுடைய ஆளும் குழுவின் ஒரு பகுதியாக இல்லை? ஆன்சர் வந்து 2 மற்றும் அனைத்து மாநிலங்களினுடைய ஆளுநர்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணையம் தலைவர் கொடுத்துருக்காங்க. 14வது நிதி ஆணையம். ஆன்சர் வந்து டாக்டர் ஒய்வி ரெட்டி. 13வது நிதி ஆணையம். ஆன்சர் வந்து டாக்டர் விஜய் கல்கர். அதுக்கப்புறம் 12வது நிதி ஆணையம். ஆன்சர் வந்து டாக்டர் சி ரங்கராஜன். 10வது நிதி ஆணையம். ஆன்சர் வந்து ஸ்ரீ கேசி பாண்ட். இந்திய குடியரசுத் தலைவராக மற்றும் துணை குடியரசுத் தலைவராக ஒரே நேரத்தில் இருந்த இணையில் தவறான இணைகளை கண்டறிக. ஆன்சர் வந்து பி ஆன்சர். 4 வந்து தவறான இணை. அதாவது கியானி ஜெயில் சிங் அப்படிங்கிறது கே நாராயணன் கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறானது. தேர்தல் இயந்திரங்களை பொறுத்த மட்டில் சரியாக பொருந்தாத இணையை கண்டறிக. 3 மற்றும் 4 தவறானது. டிஇஓ மேம்பாட்டு தேர்தல் அதிகாரி, அதே மாதிரி இஆர்ஓ அப்படிங்கிறது தேர்தல் பதிவு அதிகாரி. இது ரெண்டுமே வந்து தவறானது. கராஜ் என்பது ஆன்சர் வந்து இஸ்லாமியர் அல்லாதவரிடம் இருந்தான நிலவரி. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். ஆன்சர் வந்து முதல் பானிபட்டு போர், அதுக்கப்புறம் 1605 அக்பரினுடைய மரணம், அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் லாகூரில் அடக்கம் செய்யப்பட்டார், அதுக்கப்புறம் வந்து 2ஆம் பகதூர் ஷா. நெக்ஸ்ட்டு கூற்று பார்க்கலாம். குப்தர்கள் மற்றும் முகலாயர்களினுடைய ஆட்சி காலத்தில் ஒரே சீரான நிர்வாக முறை நாடு முழுவதுமாக நிறுவப்பட்டது. காரணமார் இந்திய ராஜ்யங்களை ஒருங்கிணைக்கும் முகவராக ஆங்கிலேயர் இருந்தனர். ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஏனுடைய சரியான விளக்கமாக ஆர் இல்லை அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு எந்த ஆண்டில் சிவாஜி சத்ரபதி அப்படின்ற பட்டத்தை வந்து சுட்டி கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கிபி 1674. மொஹஞ்சதாரோ என்றால் இறந்தவர்களின் மேடை என்று எந்த மொழியில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து சிந்தி மொழியில். பசுமை காலநிலை நிதி. ஆன்சர் வந்து 2 மற்றும் 3 மட்டும். இது சாங்டோ மாவட்டம், இன்செகன், தென்கொரியாவுடன் சம்பந்தப்பட்டது. இந்தியாவில் நபார்டால் நிர்வகிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு கூற்று மற்றும் காரணம் பார்க்கலாம். கூற்று ஏ, கருவளமானது தமிழ்நாட்டில் மிக குறைவாக உள்ளது. காரணம் பார்த்திங்கன்னா இம்மாநிலமானது 80% படிப்பறிவினை வந்து கொண்டு இருக்குது. ஆன்சர் வந்து சி, ஏ மற்றும் ஆர் சரி. ஆனால் ஏவிற்கு ஆர் சரியான விளக்கமாகும். மின் கடத்தல் திறன் என்பது மண்ணினுடைய டேஷ் அளவீடு. ஆன்சர் வந்து உப்புத்தன்மை. தவறான கூற்றை தேர்வு செய்யவும். 2023ஆம் ஆண்டிற்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு 2 விஞ்ஞானிகளால் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட்டு கீழ்காண்பவர்களில் சந்திராயன் 3 திட்டப்பணியின் திட்ட இயக்குனர் வந்து டேஷ் ஆவார். ஆன்சர் வந்து பி வீரமுத்துவேல். கியோட்டோ உடன்படிக்கை எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து பிப்ரவரி 2015. விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி விடுத்த ஆய்வகத்திலிருந்து நிலத்துக்கு என்ற முழக்கம் இதனை மேம்படுத்த. ஆன்சர் வந்து 2 மற்றும் 4 மட்டும். அதாவது வேளாண் உற்பத்தியை மேம்படுத்த, நாட்டுக்கே உணவு தர. நினைவூட்டுவதற்கும் விழிப்புணர்வை பரப்புவதற்கும் பயன்படுத்தப்படும் உலக தேசிய சுற்றுச்சூழல் முக்கியமான தேதிகளை சரியாக பொருத்தவும். ஃபஸ்ட்டு உலக சுற்றுச்சூழல் தினம் பார்த்திங்கன்னா ஜூன் 5. அதுக்கப்புறம் பூமி தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 22. அதுக்கப்புறம் உலக தண்ணீர் தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 22. அதுக்கப்புறம் தேசிய மாசு தடுப்பு நாள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2. டேஷ் என்பது தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பெறக்கூடியதும் வெளிப்படுத்துவதற்கும் மிகவும் கடினமானதாகும். ஆன்சர் வந்து உள்ளார்ந்த அறிவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலில் கோந்து உருவாகுதலை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படும் எதிர் உயிரி மக்கி எதுன்னு பார்த்திங்கன்னா 2,6 டை மூவினைய பியூட்டைல் 4 மீத்தைல் ஃபீனால். இரண்டு சதுரங்களினுடைய சுற்றளவுகள் வந்து 40 சென்டிமீட்டர் 32 சென்டிமீட்டர். 2 சதுரங்களின் பரப்பளவுகளின் வித்தியாசத்துக்கு சமமான பரப்பளவு கொண்ட 3வது சதுரத்தினுடைய
சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.